பொதுவா நம்முடைய மனித உடலை பற்றி சித்த புருஷர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்றா? நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை அதுவே தனக்குத்தானே சீரமைத்துக் கொள்ளும் அப்படின்னே சொல்றா. உடம்பில் இருக்கக்கூடிய பாற்று அத்தனையுமே நம்முடைய உடல் உறுப்புகள்னு சொல்றோம் இல்லையா, எல்லா உறுப்புகளுமே தங்களை தாங்களே சரி செய்து கொள்ளுகின்ற விதமாகத்தான் ஆண்டவனானவர் படைத்திருக்கிறார். ஆனா இங்க என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம யாருக்குமே அதற்கான பொறுமை என்பது இல்லை என்பதுதான் நிஜம். ஒரு தலை வலிக்கிறதுன்னு சொன்னா உடனே இந்த பசி அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம், நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, அதனால தலை வலிக்கிறது. அதை சரிப்படுத்திக்கணும்னா ஒழுங்கா உணவு முறையைத்தானே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா அதுக்கு பத்தி என்ன பண்றோம், உடனே ஒரு மாத்திரை எடுத்து போடுறோம். ஒரு தலைவலி மாத்திரைங்கிறது ஏதோ ஒரு பெயின் கில்லருங்கிறத போடும் பொழுது அது என்ன பண்றது, நேரா போய் லிவரை டேமேஜ் பண்றது. உடனே லிவர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அதுக்கு போய் ஒரு மாற்று அறுவை சிகிச்சைங்கிற பேர்ல போயிடுறோம். இப்படி செல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் உதாரணத்திற்காக தலைவலிங்கிறத சொல்றேன். ஒரு முதுகு வலின்னு வந்தா கூட எதனால வர்றது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதற்குரிய எக்ஸசைஸ் மூலியமாகவே நம்மை நாமளே சரிபடுத்திக் கொள்ள முடியும். நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அத்தனையுமே தங்களை தாங்களே சரிப்படுத்திக் கொள்கின்ற விதமாகத்தான் ஆண்டவன் படைத்திருக்கிறார். இதைத்தான் திருமூலர் உட்பட எல்லா சித்த புருஷர்களுமே சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். அறுவை சிகிச்சை என்பது அவசியமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி கம்பல்சரி ஆபரேஷன் எப்போ வரும், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வரும்பொழுது அதிலே தவிர்க்க முடியாமல் ஆபரேஷனை பண்ணித்தான் ஆகணும்னு வரும்பொழுது அந்த எமர்ஜென்சில போய் நம்ம 4 நட்சத்திரம் எல்லாம் பார்க்கவே முடியாது இல்லவா. ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது உடனே பண்ணிட வேண்டியதுதான். ஆனால் அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணும் பொழுது அதை செய்யக்கூடிய டாக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சந்திராஷ்டம நாளாக உணர்ந்தால் அவர் என்ன பண்ணணும்னா கூட இன்னொரு டாக்டரையும் பக்கபலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அறுவை சிகிச்சை செய்யப்படும் பொழுது அதனுடைய பலனானது முழுமையாக நமக்கு நற்பலன்களை கொடுத்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். அறுவை சிகிச்சைக்குன்னு போகும்போது குறிப்பா நல்ல நாள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தீதுரு நட்சத்திரங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்றார். ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்ய முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி மகம் சித்திரை ஈராறுன்னு சொல்லிட்டா இல்லையா, அந்த 12 நட்சத்திரங்களையும் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களையும் தவிர்க்க வேண்டும். அது பேஷண்ட்டுக்கும் சந்திராஷ்டமமா இருக்கக்கூடாது, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த டாக்டர் மருத்துவர்களுக்கும் அந்த நாளானது ஒரு சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்.